அனைவருக்கும் வணக்கம். கண்ணனுடைய நெருங்கிய தோழன் குசேலன் எல்லாருக்கும் தெரியும். குசேலன் கண்ணனை பார்க்கறதுக்காக போறான். தனக்கு செல்வம் வேணுமோ, நீ எனக்கு அது தருவியா இது தருவியான்னு கேட்கறதுக்காக போல, ஆசையா தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக குசேலன் போனான். எப்படி வெறுங்கையோட கண்ணனை பார்க்க போறது? நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போகணுமேனு கையில இருக்கிற அவலை துணியில கட்டி எடுத்துட்டு போனான் குசேலன். அவள் எளிமையான உணவு தான், கொண்டு போய் கொடுத்த உடனே சந்தோஷமா கண்ணன் வாங்கிக்கிட்டான். எதுவுமே கேட்காம திரும்பி வந்தான் குசேலன். திரும்பி வந்து பார்த்தா கேட்காமலேயே கண்ணன் கொடுப்பான் இல்லையா, அவனுடைய வீடு செல்வ வளமிக்க வீடா மாறி இருந்தது. வாங்கினாதான் நம்ம வீட்டில் செல்வம் வளரும் என்பது அல்ல, கொடுத்தாலும் வளரும் என்பதுதான் உண்மை. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே நம்ம தான தர்மம் பண்ணினாலே நம்ம வாழ்க்கை வளமா இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்படி குசேலனுக்கு செல்வம் வந்து சேர்ந்த நாள் எந்த நாள் தெரியுமா? அது அட்சய திருதியை நாள். அதனால மறக்காம அட்சய திருதியை ரொம்ப நல்லாவே கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.